நீங்க கொலேசியர் 3ஆம் அதிகாரத்துல படிக்கும் போது இங்க the scripture Holy Spirit or Paul writes something for the church or for the body of Christ. அது உங்களுக்கு எனக்கு எழுதப்பட்டு இருக்கிறது. என்னன்னா, நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்துல உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். ஆமென். அப்போ இந்த ஸ்கிரிப்சர் இட்ஸ் கான்ட்ரரி டு அவர் லைஃப் ஸ்டைல். பவுல் என்ன எழுதுறாருங்க? பூமிக்குரியவைகளை தேடாதீங்க. யூ ஹாவ் an important காரியம் பூமியில உங்களுக்கு என்ன வைத்திருக்கிறதுனா மேலான காரியங்கள் அங்கங்க லுக் டு த திங்ஸ் தட் இஸ் வித் கிரைஸ்ட். கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். சீக் த திங்ஸ் தட் இஸ் above, seek the things that is of Jesus. So seek the things about the kingdom of God. இததான் நமக்கு தேடணும்னு நமக்கு வேத வசனம் கற்றுக் கொடுக்கிறது. So when we change the system, when we change the instruction of God, தேவனுடைய ஆலோசனையும் திட்டங்களையும் நாம மாற்றிக்கொள்ள நினைப்போமானால் அது நமக்கு பாதகமா தான் முடியும். Amen. Don't ever think hallelujah நமக்கு அது வெற்றியா முடியும்னு. God doesn't say. இப்ப பைபிள் நமக்கு சொல்லுது, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து let God know about your problem. அதுதான் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்கன்னா ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. If you and I worry for something, ஏதோ ஒரு காரியத்துக்காக கவலைப்பட்டு உட்கார்ந்து கொண்டு இருப்போம்னா then it's not we are not obeying God's word. தேவனுடைய வசனத்தின்படி நாம் வாழலன்னு அர்த்தம் அது. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்வார், மத்தேயு 11ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பார். That is the way or that is the key. நாம எந்த கவலைப்படாம இருக்கணும்னா, கவலை இல்லாம இருக்கணும்னா this is the key. ஆண்டவர் வருத்தம் இருக்குதா, you don't wait. அந்த வருத்தம் என்ன எப்படி பண்றது நீங்க சால்வ் பண்ணிட்டு வருது பெருசல்ல. அந்த வருத்தத்தின் காரியம் வருதா, immediately rush out to Jesus. ஏசு கிட்ட வந்துருங்க. So he will take care about it. அப்போ நம்ம எதுக்கு most of the time கவலை எதுக்கு படுகிறோம்னா, which already God has a plan to solve your problems. நீங்க கவலைப்படுகிறது கொடுக்கிறதுக்கு, நீங்க பயப்படுற காரியத்திலிருந்து அவரு விடுதலை கொடுக்கிறதுக்கு everything there is an answer as a provision கர்த்தர் ஏற்கனவே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் அவர் பைபிள்ல சொல்ல, நீங்க கேட்பதற்கு முன்பாகவே உங்கள் தேவைகள் என்னதென்று அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்ல. Even before you could pray, God knows your wants and needs. அவர் அது கொடுக்க சித்தமா இருக்கிறாரு. அப்போ அவர் when you come into that knowledge and understanding about God is, தேவன் என்ன செய்ய நினைச்சிருக்கு, தேவன் செய்ய எனக்கு வாழ்க்கை இதெல்லாம் அவர் கை செய்ய போறார், நீங்க உங்களுக்கு ஒரு தெளிவு இருந்துச்சுன்னா you will never worry about anything. நாளைய தினத்தை குறிச்சு நீ கவலைப்படாத, வருத்தப்படாதன்னு தான் நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வசனங்கள்ல நமக்கு கற்றுக் கொடுத்தார் மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல. So then there is not எதை குறிச்சும் எதுக்கு நம்ம வரி இருக்குதுன்னா, பிகாஸ் அந்த கவலை வர்றதுக்கு காரணம் என்னன்னா, you want to solve that problem. நீங்க அதை செய்யணும், நீங்க உங்க கையில எடுக்கணும். அதுக்கு ஏதாச்சும் you try to solve or அதை அந்த பிரச்சனையை நீங்க எடுக்கணும், so that அது அப்படி முடிக்கணும் நீங்க நினைக்கிறீங்க. இட்ஸ் இம்பாசிபிள். ஒரு மனுஷனாலும் முடியாது. பிகாஸ் காட் உங்களுக்கு அந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி, அந்த போராட்டம் வர்றதுக்கு முன்னாடி, அந்த துயரம் வர்றதுக்கு முன்னாடி, அந்த கஷ்டம் வர்றதுக்கு முன்னாடி காட் நியூ தட் இஸ் கோயிங் டு கம் இன் யுவர் லைஃப். அப்போ அது வரும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால அவர் கண்டு காணாதவர் போல இல்ல. அவர் என்ன பண்றாரு, நீங்க அந்த வருகிற நேரத்துல நீங்களும் நான் என்ன பண்றோம்னு எதிர்பார்க்கிறாரு. பூமிக்குரிய அந்த பிரச்சனையே பார்க்கிறோமா, அந்த பிரச்சனை குறித்து நாம பேசுறோமா, we getting so much involved in the things of அந்த உலகத்தின் காரியங்களை நம்ம நேரத்தை செலவு பண்ணி கவலைப்பட்டு கொண்டு உட்காருகிறோமா, இல்ல உங்க அந்த பூமிக்குரியவைகளை தான் நாடாம தேடாம பரலோகத்தில் உள்ளவர்களை கிறிஸ்து இருக்கிற இடத்துல அந்த மேலானவைகளை நம்ம நாடி தேடுகிறோமா என்பதுதான் கேள்வி.
ஆமென். இது காலம் காலமாக பைபிள்ல தான் எழுதி இருக்கு. பட் ஸ்டில் வி பீப்புள், கர்த்தருடைய ஜனங்களாக இருந்து என்ன பண்றோங்க, we tend to worry. நம்ம கவலைப்படலைனாக்கா மத்தவங்க ஏதாச்சும் நினைச்சுக்குவாங்களா? இல்ல. God, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, hallelujah, we have to live rejoicing. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதுல மகிழ்ந்து களி கூற கடவோம் தான் எழுதப்பட்டு இருக்கிறது. Hallelujah. So God wants us to rejoice. Rejoice always in the பவுல் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்துல எழுதி இருப்பார். Keep rejoicing. உங்க துன்பத்தின் நேரத்துல சந்தோஷமா இருங்க. ஏன் எதுக்கு சந்தோஷமா இருக்கணும்? Your problem will be solved by God. உங்களால முடியாதுன்னு அவருக்கு தெரியும். So he has a way, he has a plan. அத நீங்க இது ஆண்டவர் தீர்க்க போறார் நீங்க நினைச்சீங்கன்னா you will never worry about those things. You will be rejoicing, you will be praising, you will be just thanking God for what is going to do. அப்படி இருக்கும்போது எதுக்கு கவலைப்படணும்? எதுக்கு வரி பண்ணணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு 6:33 அழகா சொல்லி இருக்கிறார்ல. ஹல்லேலூயா. உலகத்துல இருக்கும் 32 சொல்லுவாங்க, உலகத்துல அஞ்ஞானிகள் தான் உன்னுடைய எல்லா கவலைப்பட்டு இது அதை தேடுவாங்க. ஆனா நீங்க அப்படி தேடாதீங்க. ஏன் அஞ்ஞானிகள் because they don't know Jesus, they don't know the provision of God. So they worry, they fear. But கர்த்தருடைய பிள்ளைங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சங்கீதம் 91:14 அவர் சொல்லார், அவன் என்னிடத்துல வாஞ்சா இருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னிடத்துல அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஹல்லேலூயா. இங்க என்ன சொல்றாருங்க? அவன் என்னிடத்துல வாஞ்சா இருக்கிறபடினால அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். Just knowing Jesus, just knowing him. ஆண்டவர் சொல்றாரு, அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அங்க ஆண்டவர் உங்களை ஸ்ட்ரைவ் பண்ண சொல்ல, கஷ்டப்பட சொல்ல. நாம கஷ்டப்பட்டாதான் நம்மளுக்கு ஒரு திருப்தி. நான் தேவ சமூகத்துல அழுது புலம்பி ஐயோ ஐயோன்னு சொன்னாதான் நமக்கு ஜெபத்துல ஒரு திருப்தி. No, it's not like that. Because he loves me, says the Lord, I will rescue him, I'll protect him, for he acknowledges my name. He will, அதுதான் சொல்றாரு என்னன்னு, I'll protect him, for he acknowledges my name. இந்த இயேசுவை எவ்வளவு கனப்படுத்துறோம், எவ்வளவு நம்புறோம், எவ்வளவு விசுவாசிக்கிறோம். That changes all your perspective. எல்லாம் உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் மாற்றக்கூடிய வல்லமையும் கிருபையும் அவருடைய நாமத்துல இருக்கிறது. Why do you want to hesitate? இன்னும் ஏன் உலகத்தின் காரியங்களில பார்த்து பயந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? அதான் எழுதுறாரு, பூமிக்குரியவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள், தேடுங்கள். Don't seek the things of this earth. அது அழிந்து போகும். Hallelujah. நீங்க 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா, அங்க ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவி, she has been surrounded by so many issues of life. அந்த தீர்க்கதரிசியோட கனவு இறந்து போகிறான், கடன் வாங்கிட்டு இறந்து போகிறான். He never dreamed. அதனாலதான் அவனுக்கு நான் செத்து போகுவேன்னு தெரியாதவன் கடன் வாங்கிட்டான், கடன் வாங்கிட்டு வாழுகிறான். Then one day time came, he died. He never knew that இவனுடைய கடன் பிரச்சனை அவன் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனையா மாறும் தெரியல. He died. இப்ப பிரச்சனையை சுமக்க வேண்டியவர்களாக அந்த தீர்க்கதரிசியுடைய மனைவியும் பிள்ளைகளுக்கும் ஆளாக்கப்பட்டாங்க. சோ இமிடியேட்டா என்ன நடக்குதுங்க? கடன் வாங்கினவன் செத்து போயிட்டான். அப்ப கடன் கொடுத்தவங்க எங்க வராங்க? தீர்க்கதரிசியுடைய மனைவி கிட்ட வராங்க. நீ குடு, இல்ல நாங்க என்ன பண்ண போகிறோம்? உன் பிள்ளைகளை நாங்க அடிமையா கொண்டு போக போறோம். என்ன ஒரு சூழ்நிலை பாருங்க. அப்ப இந்த அம்மா என்ன பண்றாங்க? ஐயோ ஐயோன்னு கதர்னாங்களா அழுதாங்களா தெரியாது. பட் she straight away came to Elisha. ஒரு தீர்க்கதரிசி, எலிஷா தீர்க்கதரிசி கிட்ட வந்து அவங்க சொல்றாங்க, ஐயா உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து. The way she talks about her husband,
எப்படி சொல்றாங்க? உங்க அடியான், my husband was a man who feared for God. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். He was always living in the fear of the Lord. That is the testimony given by the wife about her husband. கடன் வாங்கி செத்து போயிட்டாங்க, ஆனா அவன் சாட்சி எப்படி கொடுக்கிறா பாருங்க. என் கணவன் உமது அடியான், அவரு ஒரு தீர்க்கதரிசி. He lived in the fear of the Lord. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான வேலை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல வாழணும். அடுத்து இந்த மாதிரி கடன் வாங்கினவன் வந்துட்டான், என் 2 பிள்ளைகளை அவன் என்ன பண்றான், அடிமையா கொண்டு போக வந்துட்டான், என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. So I come to you. அவன் என்ன சொல்றான், எனக்கு தெரியல, பட் I come to you. அப்போ ஒவ்வொரு சூழ்நிலை எனக்கு தெரியாது ஆண்டவரே, நான் உங்ககிட்ட வரேன். That is the right way, right approach to Jesus. எப்போ வருவாங்க? when you know that Jesus is able, more than able ன்னு தெரிஞ்சாதான் வர முடியும். அவரால முடியலன்னு உங்களுக்கு தெரிஞ்சா you will never come. first attempt அங்க வந்துடணும். என்னன்னு, உங்களால முடியும் ஆண்டவரே, உங்களால எல்லாம் முடியும், எதாகிலும் செய்யுங்க. Remember his promises. நான் மாம்சமான யாருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ, அதெல்லாம் நினைச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரே, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன், ஆபத்துல நான் என்ன பண்றேன், கூட இருந்து உன்னை தப்புவித்து கனப்படுத்துவேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே. அதெல்லாம் ஞாபகப்படுத்தி கொண்டாதான் விசுவாசம் வரும், தைரியம் வரும். அவன் வந்து சொல்றான், என்ன பண்றதுன்னு தெரியல. எலிசா சொல்றான், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், நான் உனக்கு என்னமா செய்யணும், என்ன செய்யணும்னு கேட்டா அவன் சும்மா இருக்கல. அகைன் he goes, அடுத்த கட்டத்துக்கு வரான். உன்கிட்ட என்ன இருக்குது, what do you have at your house? அவன் சொல்ற, ஐயா என்கிட்ட ஒரு குடம் எண்ணெய், எல்லாம் எண்ணெய் தவிர வேற ஒண்ணும் இல்லை. நாம நினைக்கிறோம் ஒரு குடம் என்னன்னா பெரிய குடத்துல எண்ணெய் இருந்துச்சுன்னு. இல்ல, she had a bottle. அவ்வளவுதான் எண்ணெய் வைக்க முடியும், கடங்க ஒண்ணுமே இல்ல வீட்டுல. அப்ப எவ்வளவு வச்சிருப்பா? ஒரு குடம் என்ன இருக்குது வீட்டில், என்ன உன்னிடத்தில், அதற்கு அவள் ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் வேற ஒன்றும் இல்லை. I have a portion of oil. அப்ப எலிஷாவுடைய பதில் என்ன சொல்றாங்க, நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடனே உள்ள நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்துல வை என்றால். Amen. The counsel of God comes. என்னனுங்க, இவ தடுமாறி கொண்டு இருக்கிறா. She came to the right person. உடனே அவளுக்கு பதில் கிடைக்குது. என்னன்னு, இது பெரிய விஷயம். For God it's not a big deal. என்ன பண்ணு, போ உன் வீட்டு அக்கத்து பக்கத்துல வீட்டுல எல்லாம் வாங்க. அந்த ஒரிஜினல் லாங்குவேஜ்ல பார்க்கும்போது அப்போ எலிசா என்ன சொல்ற, டோன்ட் டேக் ஸ்மால் வெசல்ஸ், டேக் பெரிய பெரிய பாத்திரங்களா வாங்கு. ஒவ்வொரு வீட்லயும் பெருசா இருக்குது அந்த பாத்திரத்தை வாங்கு, சின்னதெல்லாம் வாங்காத. அப்போ இவ போய் என்ன பண்றா, போய் வாங்கு, உள்ள போ, கதவை சாத்து, ஒருத்தருக்கு தெரிய வேணா, யூ டூ வாட் ஹஸ் பீன் செட் டு டூ. அப்போ கர்த்தர் நமக்கு சொல்றது அப்படியே செய்யும் போது கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பார், அப்படியே மகிமையான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அவ என்ன பண்றாங்க, அப்படியே போய் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடனே கதவை பூட்டி இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்துல கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தால் அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றான். அதற்கு அவன் வேற பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று விட்டது. யோசித்து பாருங்க, இன்னும் ஒரு 100 பாத்திரம் இருந்ததால 100 பாத்திரத்துல எண்ணெய் நிரம்பி இருக்கும். ஹல்லேலூயா. அவங்க சொன்னாங்க இட்ஸ் ஓவர்னா எண்ணெயும் ஓவர் ஆயிருச்சு. So God is not a stingy God. He can do great and mighty things. Abundance things அவரால் செய்ய முடியும். Hallelujah. So the கதையோட தீம் என்ன தெரியுமா,
அவ தன்னு பிரச்சனைக்கு she didn't seek the things, பூமிக்குரிய காரியம். if she had been sought, இதை எப்படி பண்ண ஏது பண்ண பிளான் பண்ணியிருந்தாருன்னா இந்த சூப்பர் நேச்சுரல் மிரக்கல் நடந்திருக்காது. she looked unto the man of God, the man of God looked unto God, and the God gave them the direction. அப்ப மேலானவைகளை நீங்க தேடும் போது, when you see look into Jesus, இயேசுவை தேடும் போது, இயேசு கிட்ட இருக்கிற காரியங்களை தேடும் போது, you will get counsel, you will get direction. அதனால சொல்ல பூமிக்குரியவைகளை தேடாதீங்க. it will vanish, it will, அது செத்துரும், அது ஒண்ணும் பண்ண முடியாது. மேலானவைகளை தேடுங்கப்பா. பூமி, just forget about the things of this world. பூமி ஏன்னா ஒரு நாள் இந்த பூமி கூட இருக்காது. the fire is going to come from heaven. இந்த பூமி எல்லாம் வெந்து அழிந்து போகும். nothing is going to be left on this earth. ஆண்டவர் புதிய வானத்தையும் புதிய பூமியை சிருஷ்டிக்க போகிறாரு. so don't look to this, இந்த அழிந்து போகிற which is already corruptedல இருக்கிறத பார்க்காத, கரப்ட் இல்லாத ரைச்சஸா இருக்கிற ஹோலியா இருக்கிற உன் ஆண்டவரை பாரு. your need, your want will be supernaturally met by God himself. அவரே உன் தேவைகளை சந்திப்பார். ஹல்லேலூயா. ஒரு குடம் என்ன கடன் எல்லாம் தீர்க்கக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு கொடை என்ன அத்தனை எண்ணெயா மாறக்கூடுமானால் still the same God, அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். still he has the power and capacity to do great and mighty things. அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். only thing is that you need to have faith in God. அவர் மேல நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். இந்த நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பீங்கன்னா still God has the power to do great things. உங்க வாழ்க்கையில செய்ய வல்லவரா இருக்கிறார். Amen. Hallelujah.